எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் ஒரு புது மோட்டிவேஷ்னல் ஸ்டோரியோட தான் வந்திருக்கேன். இது எதை பற்றி அப்படின்னா, வழக்கம் போல் ஒரு ராஜாவோட கதை தான். ஒரு பெரிய கிங்டம் இருக்குது, ஒரு பெரிய சாம்ராஜ்யம் இருக்குது. அதை ஒரு பவர்ஃபுல்லான ராஜா ஆண்டு வராரு. அந்த ராஜ்யத்தோடைய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு தங்க மணி தான். அந்த ராஜ்யத்தோடைய ஒரு பகுதியில் ஒரு பெரிய தங்க மணி மாட்டப்பட்டிருக்கு. அது ரொம்ப விலை மதிப்பற்றது. அது ரொம்ப காஸ்ட்லி. டைமண்டு, கோல்டு அந்த மாதிரி ரொம்ப விலை மதிப்பில்லாத பொருட்களை வச்சு செய்யப்பட்டது அந்த மணி. அது கொஞ்சம் பெரிய சைஸ்லேயும் இருந்துச்சு. அதுதான் அந்த ராஜ்யத்தோடைய கொஞ்சம் முக்கியமான ஒரு விஷயமா இருந்துச்சு. இப்போ என்ன ஆகுதுன்னா, திடீர்னு ஒரு நாள் அந்த மணி திருடு போயிடுது. திருடு போன உடனே அந்த ராஜாவுக்கு இதை கண்டுபிடிச்சே ஆகணுன்ற வெறி வருது. அதனால அந்த ராஜா என்ன பண்ணுறாருன்னா, ஒரு போட்டியை அறிவிக்கிறாரு. என்ன போட்டி அப்படின்னு பார்த்தா, அந்த மணியை யார் கண்டுபிடிச்சி கரெக்டாக எடுத்துகிட்டு இந்த ராஜா கிட்ட ஒப்படைக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த நாட்டோடைய ஒரு பங்கு நிலத்தை எழுதி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. ஒரு பங்கு நிலம்னா அது எவ்வளோ பெருசு. அதை போய் எந்த மனுஷங்களாவது யாராவது விட்டு தருவாங்களா? அதனால எல்லா மக்களும் சேர்ந்து அந்த மணியை தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்போது சில காவலர்கள் ஒரு காட்டு பகுதிக்குள்ளே போகிறாங்க. காட்டு பகுதிக்குள்ளே போனால் அதே மணி சத்தம் கேட்குது. சரி, அப்போ அந்த மணி அங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க உள்ளே போக ஆரம்பிக்கிறாங்க. போனால் திடீர்னு ரொம்ப பயங்கரமாக அந்த மணி பக்கத்துலேருந்து சில ரொம்ப என்ன சொல்கிறது, பயமுறுத்துகிற மாதிரி சத்தங்கள் வருது. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அங்கே கீழே நிறைய மனுஷங்க செத்து போயிருக்காங்க. ஏற்கனவே தேட போன மனுஷங்க அங்கே செத்து போய் கிடக்குறாங்க, அவ்வளோ கொடூரமாக. அதை பார்த்த உடனே இந்த காவலர்கள் ரொம்ப பயந்து போய் திருப்பி வீட்டுக்கு அந்த ராஜ்யத்துக்கு போயிடுறாங்க. ராஜ்யத்துக்கு போய் அவங்க ராஜா கிட்ட சொல்கிறாங்க, ராஜா, இதை பண்ணது ஏதோ மனுஷங்க கிடையாது, கண்டிப்பாக ஏதோ ஒரு பூதம் தான் அதை எடுத்துகிட்டு போயிட்டு வச்சிருக்கு. அங்கே போகிறவங்க எல்லாரையும் அது கொன்னுடுது. நாங்கள் போக மாட்டோம், எங்களை போக சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதை கேட்ட உடனே ராஜா இதை நம்பி, சரி ஓகே, இனிமேல் அந்த மணியை தேடி யாரும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழித்து ஒரு சின்ன பையன், அப்போ அந்த மணி திருடு போனப்போ சின்ன பையனாக இருந்தவன் இப்போ வளர்ந்து ஒரு பெரிய பையனாக இருக்கான். அவன் நான் இந்த மணியை தேடி போவேன், இந்த மணி எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வம் அவனுக்குள்ளே வருது. அதனால் அவன் அந்த மணியை தேடி போகிறதுக்காக அந்த ஊர் மக்கள் கிட்டலாம் விசாரிக்கிறான். அதை பற்றி விசாரித்தப்போ அந்த ஊர் மக்கள் சொன்னாங்க, இந்த மாதிரி இந்த மணியை தேடி போகிறவங்க யாருமே திரும்பி வரலை. அது இல்லாமல் அந்த மணி தேட போகும்போது அங்கே நிறைய அமானுஷமான சத்தங்கள் கேட்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் அந்த பையன் அந்த காட்டு பகுதிக்குள்ளே அந்த மணி சத்தம் கேட்குற இடத்துக்கு பக்கத்தில் போகிறான். அங்கே போனால் அவங்க சொன்ன மாதிரியே தான் இருந்துச்சு. அந்த காட்டு பகுதியில் அந்த மணி சத்தம் கேட்குற பகுதிக்கு பக்கத்தில் ஒரு சேஃபான இடத்துல போயிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக தங்கிட்டு வரான். அதுக்கப்புறம் மறுநாள் அந்த ராஜா கிட்ட போயிட்டு, ராஜா, நான் போயிட்டு அந்த மணியை திருப்பி எடுத்துகிட்டு வரேன். நீங்கள் சொன்ன மாதிரியே எனக்கு இந்த நாட்டோட ஒரு பங்கு நிலத்தை எழுதி வைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறான். சரின்னு சொல்லி அந்த ராஜாவும் இவன் ரொம்ப வற்புறுத்தி கேட்டதுனால ஒத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் அவன் ஒரு 2-3 நாள் சில கருவிகள்லாம் உருவாக்குறான். அந்த கருவிகளெல்லாம் உருவாக்கி அதுக்கப்புறம் அந்த சில காவலர்களை கூட்டிக்கிட்டு அங்கே தங்கி தேவையான அளவு அங்கே தங்குறதுக்காக தேவையான அளவு சாப்பாடு, தங்குறதுக்கு இடத்துக்கு தேவையான பொருட்கள், இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அவன் அந்த காட்டுக்கு போகிறான். காட்டுக்கு போயிட்டு அங்கே போனதுக்கப்புறம் அங்கே இந்த காவலர்கள்லாம் இந்த காட்டோட ஸ்டார்டிங்லேயே நின்றுடுறாங்க பயந்து. இவன் மட்டும் நடந்து இன்னும் உள்ளே போகிறான். உள்ளே போயிட்டு அவன் வரும்போது அவன் ஒரு கூண்டை மாதிரி ஒன்றத்தை ஒரு துணி போட்டு மூடி அதை இழுத்துட்டு வரான். அதை இழுத்துட்டு வந்ததுக்கப்புறம் அந்த பக்கத்தில் இருந்தவங்களும் நிறைய கேள்வி கேட்குறாங்க. என்ன பூதத்தை பிடிச்சிட்டியா? என்ன அந்த மணி கிடச்சிச்சா? மணி எடுத்துகிட்டு வந்துட்டியா? என்னாச்சு அப்படின்லாம் சொல்லி கேட்குறாங்க. அது கேட்டதுக்கப்புறம் இவன் அங்கே யார்கிட்டையும் எந்த பதிலும் சொல்லாமல் அந்த கூண்டை அவன் இழுத்துட்டே போகிறான் ராஜா கிட்ட போயிட்டு அந்த கூண்டை இருக்கிறத திறந்து காமிக்கிறான். பார்த்தா உள்ள ரொம்ப பெரிய சைஸில் ஒரு குரங்கு அந்த மணியோடு உட்காந்துட்ருக்கு.
இவன் மற்றவங்க பண்ண மாதிரி போயிட்டு அந்த குரங்கு கிட்ட அடி வாங்கி சாகாமல் சில கருவிகளை உருவாக்கி அந்த குரங்கை வந்து சாப்பாடு வச்சு மடக்கி அதை அந்த கூண்டில் பிடிச்சி அவன் இந்த ராஜா கிட்ட எடுத்துகிட்டு வரான். இத்தனை நாள் அவங்க பூதம்னு சொல்லி பயந்தது பூதம் கிடையாது, அது ஆக்சுவலி ஒரு குரங்கு. அந்த குரங்கு பண்ண வேலையை தான் இவங்க இந்த சோல்ஜர்ஸ் வந்து பூதம்னு சொல்லி கிளப்பி விட்டாங்க. அதனால எல்லாரும் பயந்து அந்த தேடலை நிறுத்திட்டாங்க. ஆனால் இவன் நம்ம அதை கண்டுபிடிக்கணுன்ற ஆர்வத்தில் போயிட்டு இதை கண்டுபிடிச்சி வரான். அவன் அந்த ஒரு நாள் அங்கே தங்கினான்ல, ஃபஸ்ட்டு அந்த ஒரு நாள் தங்கும் போது அந்த இடத்துல நிறைய குரங்கோடைய கால் தடங்களை பார்த்துருக்கான். இதை பார்த்து தான் அவன் அதை கண்டுபிடிச்சி அந்த குரங்கு பிடிச்சி எடுத்துகிட்டு வந்து ராஜா முன்னாடி வந்து நிறுத்துறான். இதை பார்த்த உடனே அந்த ஊர் மக்கள் எல்லாம் ஐயோ நம்ம இந்த குரங்குக்கா இவ்வளோ நாள் பயந்துட்டு இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி நினச்சி அந்த குரங்கு கிட்டேருந்து அந்த மணியை வாங்கிட்டாங்க. அப்புறம் வந்து இவனுக்கு அந்த ராஜா சொன்னபடி அந்த நாட்டோடைய ஒரு பங்கு நிலத்தை எழுதி வச்சுட்டாங்க. ஸோ இதுலேருந்து நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, மற்றவங்க ஒரு விஷயத்த முடியாது செய்யாத அப்படின்னு சொன்னால் நீங்கள் நின்றுடாதீங்க. உங்களால் முடியுன்றதை நீங்கள் நம்பி நீங்கள் போயிட்டு அதை செய்யுங்க. அதே மாதிரி மற்றவங்க என்னென்ன டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி என்னென்ன டெக்னிக் யூஸ் பண்ண மறந்துட்டாங்களோ அவங்க மறந்த டெக்னிக்ஸை நீங்கள் யூஸ் பண்ணி புத்திசாலித்தனமாக போயிட்டு அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுங்கள். ஸோ இந்த கருத்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். ரொம்ப தேங்க்ஸ். என்னோடய வீடியோஸை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.